எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 3/6/2025 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய நாள் அஷ்டமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:10 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:10 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய யோகம் காலை 11:45 வரை அர்ச்சனம், பின்பு வஜ்ர நாமயோகம். இன்றைய கரணம் மதியம் 1:44 வரை பத்தரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி. தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில வலியுறுத்தி கொண்டு வர விஷயம் கடன். எனக்கு கடன் வந்துருச்சு. எப்படி வரும் கடன்? ஒன்று, அளவுக்கு அதிகமான ஆசைப்பட்டு கடனை வாங்கி, சில பேர் இப்பவும் சொல்றாங்க டிஜிட்டல் கரன்சி, கண்ணுக்கு தெரியாத மாய உலகத்துக்கு உங்களை அழைத்து சென்று சொல்லுவாங்க. அது போடும்போது, நான் என்னுடைய நிலத்தை விற்பனை செய்து கொண்டு வந்து இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் முதலீடு செய்தேன், அதில் எனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் வருது, நீங்களும் இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கே காமிப்பாங்க? மொபைல் ஃபோன்லேயே காமிச்சிடுவாங்க. அதை நம்பி நம்மளும் வெளியில் கடன் வாங்கி போட்டுருவோம். இன்னும் ஒரு படி மேலே ஏமாற்றுதல் அப்படின்னா, யாருக்கோ எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கும், நீங்கள் வெறும் 50,000 ரூபா மட்டும் கொடுங்க, அவங்க பேரில் இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அதில் வர பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி பெருமளவில் ஏமாறக்கூடிய அமைப்புனால தான் கடனே உருவாகிறது. சமீபத்தில் வந்த இருவரின் கதை இப்படித்தான் நடந்தது. ஏன்னா, அவர் கரும்பு வெட்டும் தொழில் செய்யும் கூலி தொழிலாளி. அவர் தனக்கு யாரோ எங்கோ சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் அப்பால் இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, அதை நம்பி 2.5 லட்சம் ரூபாய் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. 5 வருடங்கள் ஆகுறது, அவருக்கு எதுவுமே கிடைக்கல. தேடி போய் பார்த்தா அங்கே ஆளே இல்லை, அப்படி ஒரு நிறுவனமே இல்லை. அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுது, அந்த 2 லட்ச ரூபா அவர் கடன் வாங்கி தான் வெளியில கொடுத்துருக்காரு. அந்த கடனுக்கு இன்றளவும் வட்டி கொண்டு வர, அதனால வட்டி கட்டி கொண்டு வரக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கார். மிகுந்த மன உளைச்சலோட வந்தார். ஏன்னா, இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பணத்தை இனி நம்ப வேண்டாம், இது மாய உலகம், என்னென்னவோ சொல்லிடுவாங்க, ஸ்கிரிப்ட் ஒண்ணுவாங்க, அது என்னவாங்க, இது என்னவாங்க, எதையும் நம்பி போய் எதையும் போட தேவை. கையில காசு வாயில தோசை, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. மண்ணு பொண்ணு, மண்ணு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்களா, வாங்கிக்கிங்க. பொண்ணு கிராம் எடை போடுறீங்களா, வாங்குறீங்களா, அதுல கூட காயினா வாங்கிக்கிங்க. நகையா வாங்கி செய்குறிச்சி அதெல்லாம் கொடுத்துக்கிறது, காயினா வாங்கி வீட்டுல வைங்க. இப்படி உங்க சேமிப்பை உயர்த்தினீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதுவும் அஷ்டமி செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்துல உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பு. அப்பெல்லாம் சிறுவாட்டு காசுன்னு இருந்து உண்டியல் இருந்து அந்த பழக்கமே இப்ப எல்லாம் பண்ணிட்டோம். இல்லை மொபைல் போன்ல ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் செலவு பண்ணிக்கிட்டே வரும். அதனால பணமற்ற மனிதனாக மாறிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால இப்போ நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வீட்டில் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கி வந்தாலே கடன்களிலிருந்து வெளியே வரலாம். கடன் தீரணும்னா வருமானம் வரணும். வருமானம் வரணும்னா நம்மக்கிட்ட ஒரு மண்ணோ பொண்ணோ இருக்கணும், அதுதான் வருமானம். தேவையற்ற போய் மாட்டிக்காதீங்க. இது ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கங்க. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, எப்பொழுதும் தற்பெருமையை பேசிக்கொண்டு எல்லா செயலிலும் முன்று அதை கோட்டை விட்டு கொண்டிருக்கிற மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ காலம் கனிந்து வந்திருக்கிறது. காலம் கனிந்து வந்திருக்கிறதா? 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குது.
படாத பாடுபடுவீங்கன்னு பயமுறுத்துறாங்க. நீங்க காலம் கணிந்து வந்திருக்கீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சனீஸ்வர பகவான் ஒருவரை அவர் வயது காலத்தில் சனி தசையோ அல்லது ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறாருன்னு அர்த்தம். அதனால இப்போ நீங்க செய்யற முயற்சி இந்த 7.5 ஆண்டுகளில் உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா நடக்கும். வீடு கட்ட போறீங்களா கட்டுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இத்தனை செல்வங்களும் கொடுப்பது யார்? கால புருஷ தத்துவத்தின் கதாநாயகன் சனீஸ்வர் பகவான் தான். அதனால 7 சனியை பத்தி கவலைப்படாதீங்க. ஆர்வத்துடன் உங்கள் பணிகளை செய்து மகிழுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஒரு ஆஃப் கால்குலேஷன் மைண்டடாகவே இருக்கிறீங்க. அதாவது பாதி வந்து யோசிப்பீங்க, பாதி யோசிக்க மாட்டீங்க. பேசும்போதே பாதி சொல்லிட்டு பாதி தானா நடந்துருமா, தானா புரிஞ்சுப்பாங்களான்ற மாதிரி இருப்பீங்க. ரிஷபராசியில இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா தான். குறிப்பா ரோக நட்சத்திரக்காரங்க முழுசையும் கணவன்கிட்டயோ அல்லது மனைவிக்கிட்ட டெலிவரி பண்ண மாட்டாங்க. நான் வரேன் இதை சமைச்சு வச்சிரு, அதான் இதனா எது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ரிஷபராசி மாணவ கண்மணிகள் எப்படின்னா எது வரலும் போதோ அது வரலும் போவோம், என்ன சேர்த்து வரானோ அதை படிப்புன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. அந்த முடிவெடுக்கும் தன்மை இன்று குறைவாக இருக்கிறது. அதனால் அனைத்தையும் சீர்படுத்தி நீங்கள் செயலாக்கினால் இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் உங்களுக்கு இன்று. மிதுன ராசி அன்பர்களே, எப்பொழுதும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு சொல்லி ஆப்ஷன் போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு முடிவில் நில்லுங்க. ஒரு முடிவில் நின்றால் வெற்றி நிச்சயம். திடீர்னு இந்த மிதுன ராசி பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா என்ன ஆக போறேன்னா டக்குன்னு போலீஸ்ன்னுவாங்க, மிலிட்ரின்னுவாங்க, அப்புறமேட்டு பார்த்தா வேற ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் தான் அந்த மிதுன ராசி குழந்தைகள் கொண்டு. மிதுன ராசியில் இருக்கிற பெரும்பாலான வயதை ஒத்தவர்கள் கூட இந்த முடிவெடுக்கும் திறன் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. இவர்கள் எல்லாம் தங்களது குலதெய்வ வழிபாட்டை செவ்வனே செய்து வரும் பொழுது மிகுந்த வெற்றி அடைவார்கள். அதுவும் ஆற்றங்கரை கடற்கரை ஓரம் இருக்கின்ற ஆலயமா தேடி தேடி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்வியல் பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. ஆனால் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் கடகத்துக்கு முன் என்று கண்ணீர் விட்டால் அவர்கள் கழுத்துல காதலிக்கிறதை விட கட்டி கொடுத்துருவாங்க. பெண்களாக இருந்தால், ஆணாக இருந்தால் கடன் வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செய்ய என்ற எண்ணம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆனால் பார்க்கும்போது கடினமாக இருப்பார்கள், பேச்சில் கராரா இருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு இலகிய மனம் கொண்ட கடகராசி அன்பர்கள். கடகத்தில் இப்போது செவ்வாய் இருக்கிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், கடகம் போகின்ற ஸ்டைல் வேணா கோணையா இருக்கும், ஆனா அது போற பாதை நேரா இருக்கும். பார்த்தீங்கன்னா அது போகும்போது கோணையாக தான் நடந்து போகும், ஆனால் வழி கரெக்டாக இருக்கும், அது வலையை போய் சேரும். அது மாதிரி அவர்கள் இன்று புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு உள்ளது. இன்று ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு பொன்னான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சீறி வரும் சிங்கம் என புறப்பட்டிருக்கும் சிம்மராசி அன்பர்களே, சனி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஒழுங்குபடுத்த காத்து கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்கான நியாயமான முறையில் பாடம் சொல்லி கொடுக்க போகிறார். தவறா கணக்கு போட்ட ஆசிரியர் ஒரு பிரம்படி, இன்னும் டெய்லி தவறா போட்டே வந்தா 4-5 பிரம்படி கொடுப்பது போல காத்து கொண்டிருக்கிறார். பக்தி மயத்தோடு பக்தி பெருக்கோடு எப்பொழுதும் சாந்த மனதோடு அகங்காரம் இல்லாமல் வழிநடத்தீர்களானால் உங்கள் வாழ்வு சுபிட்சமாகும். இன்றைய நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டு மேல் நாட்டம் வரும். இறைவனை தொழுது வெற்றி அடையுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் எப்பொழுதும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னிலை மாறாத கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்களால மன உளைச்சல் அவங்களுக்கு உண்டு. ஆனா அவங்களால யாருக்கும் மன உளைச்சல் வந்தா யாரும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க. ஆனா அவர்கள் நடத்தையின் மீது எந்த பாதகமும் இல்லை. அவர்கள் செய்கின்ற செயல் அவர்களுக்கு எதிராக போய் நிற்கும். பிள்ளைகள் நன்றாக இல்லை, சொல் பேச்சு கேட்கல, கணவன் சரியாக இல்லை அல்லது மனைவி சரியாக இல்லை, நான் போய் சென்று வருகின்ற வண்டி வாகனம் சரியா, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப செலவினங்களுக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதுவும் உண்மை சொல்ல மாட்டாங்க. எனக்கு இதுதான் இருக்கு, என்னால இதுதான் செய்ய முடியும்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி
மாட்டிப்பாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பேசுறதை தவிர்த்து கரெக்டா பேசுங்க, வாழ்க்கையில வெற்றி உண்டு. அதுபோல சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது காதல் மலர்ந்திருக்கும். சனி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் பிரிவு, அல்லது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, அல்லது மனைவியின் ஜாதகம் கன்னி ராசி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கண்டிப்பாக பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, குடும்பத்தில் பிரச்சனை ஏகப்பட்டது அவருக்கு வந்து நிற்கும். ஃபைனான்சியலா டைட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி கன்னிராசி ஆண்களா இருந்தா மனைவிக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பா கொடுக்கும். எச்சரிக்கையா இருக்கணும். முன்னெச்சரிக்கையோட வைத்தியத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். அற்புதம்னா அப்படி ஒரு அற்புதம், கிடைக்காத விஷயம்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பாக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடியது. ஏன்னா வந்து தொழில் சாணாதிபதி லாபத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நீங்க நினைச்சதை காட்டிலும் என்ற இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடில் இருந்தாலும் பொதுநலத்துடனே பயணம் செய்து அனைவருக்கும் நன்மைகளையும் நன்மையான அறிவுகளையும் வழங்குவீங்க. அதாவது தேவைப்பட்டால் சொல்வது வேறு, தேவையில்லாமல் சொல்லிக் கொள்விருப்பது வேறு. தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஆனா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாள். உங்களுடைய சொத்து பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், பிள்ளைகளின் கல்வி, இதெல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இன்று கவனமுடன் அந்த செயலை செய்யுங்கள், வெற்றி உண்டு உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் வெற்றி மீது வெற்றி வந்து கொண்டேதான் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள். சகோதர வழியில் இருந்த பிணக்குகள் தீரும், மனைவி வழியில் இருக்கின்ற பிரச்சனைகள் மாறும், குழந்தைகள் ஏற்றம் தரும், ஏற்றமிகு ஒரு படிப்புக்கு செல்வார்கள், ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற செயல் உங்களை வெற்றி தவிர வேறு எதுவும் கிடைக்காது. அந்த அளவுக்கு கிரகங்கள்லாம் சூப்பரா இருக்கு, அடிச்சு தூள் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த வரையில் வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்கின்ற சொல் உங்களுக்கு எதிராக திரும்பும். ஞானியானாலும் சரி, சாமானியமானாலும் சரி. அதனால வார்த்தையில இனிமேல கவனமா இருக்கும். ஏன்னா இப்பதான் நீங்க வாய் விட்டு மாட்டிப்பீங்க, பிரம்மாண்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க, பேசுற பேச்சு பெருசா இருக்கும். ஆனா ராசி அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து உங்களையே பார்த்து கொண்டிருக்காரு, அதுதான் முக்கியம். அதனால சற்று கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது வெற்றியும் நலனையும் தரும். கண்டிப்பாக நீங்கள் தினந்தோறும் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்வில் ஒரு ஒளியை ஏற்படுத்தி தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. இனி வர வேண்டியதெல்லாம் வரப்போகுது, வந்துகிட்டும் இருக்கிறது. அதனால இந்த வாய்ப்பு பயன்படுத்திங்க. இன்னைக்கு இருக்கிற கிரகணர் வந்து பயன்படுத்திங்க, செவ்வாய்க்கிழமை பயன்படுத்திங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதலீடு செய்யறோமா, முதலீடுக்குள்ள என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிச்சு செய்யுங்க. வேலையில கவனமா இருங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம், அதே மாதிரி வேலைக்கு செல்வதை கவனமாக கொள்ளுங்க. சோம்பலை விட்டொழியுங்கள். 7.5 சனி 2ஆம் கட்டத்தில் இருக்கு. தொடர்ந்து மகப்பேறுகள், பிள்ளையால் வருகின்ற நன்மைகள் அத்தனையும் கும்பத்திற்கு கிடைக்கும். கல்வியில சிறந்து வருவீங்க. கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் 7.5 சனியில 1-2 இடத்துல கடந்திருக்கீங்க. அடுத்து ஜென்மத்திலே சனி இருக்கு, அது குருவின் வீடு. நீதி நேர்மை தவறாதவர். அதனால வந்து கொஞ்சம் எச்சரிக்கை ரொம்ப தேவை. மற்றவங்க பேர்ல நீங்க காட்டுற அக்கறையை உங்களோட மேல காட்டுங்க, உங்க வீட்டுல காட்டுங்க, உங்களோட செயலை செய்யுங்க, உங்க செயல் மேல காட்டுங்க. அப்பதான் வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.